السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 261. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 261ஆம் நாள் பாடத்தில் பாபு ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 261ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் சுப செய்தி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க உட்கார்ந்து இருந்தோம். அந்த சபையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னும் சில நபர்களும் நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சபை, அவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல எங்களிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனே எழுந்து புறப்பட்டாங்க, எழுந்து சென்று விட்டார்கள். எழுந்து சென்றுட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நபி இன்னும் திரும்ப வரல, ரொம்ப தாமதமாயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னா நாங்களாம் பதறிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு போயிட்டாங்களா, அப்படியே இனிமே வரவே மாட்டாங்களா அப்படின்னு நாங்களாம் திடுக்கிட்டுட்டோம். அப்படி நாங்கள் திடுக்கிட்டு நாங்களும் எழுந்தோம். அப்போ அதுல முதல் நபராக, அந்த எழுந்த முதல் நபராக நான் தான் இருந்தேன். நான் தான் முதலாவதாக எழுந்து நின்றேன். எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காணுவதற்காக ஒவ்வொரு இடமாக போய் சென்று பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் இல்லை. கடைசியாக ஒரு அன்சாரி சஹாபிக்கான ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த தோட்டத்திற்கு நான் சென்று போய் பார்த்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கு இருந்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போயிட்டு நான் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த தோட்டத்திற்கு பின்னால் யாராவது ஒருவர் நல்ல மன உறுதியோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மன உறுதியோடு யார் சாட்சி கூறினாரோ அவருக்கு நீங்க போய் சொல்லுங்க, சொர்க்கம் என்பது அவருக்கு உண்டு, சொர்க்கம் அவருக்குரியது என்பதை நீங்கள் அவரிடம் போய் சொல்லுங்க என்ற இந்த சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்த பொழுது சொன்னார்கள். அப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. அடுத்தபடியாக இரண்டாவதாக நபியின் அழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 2 ஆயத்தினை முதலாவதாக மக்களுக்கு ஓதி காமித்தார்கள். அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வார்த்தையான அந்த ஆயத்து, ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني என்ற இந்த ஆயத்தை ஓதி காமித்தார்கள். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆயத்தான இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம்
என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 ஆயத்தையும் ஓதி காமித்தார்கள். அப்ப இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை அந்த ஹதீஸை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அப்ப இந்த 2 ஆயத்தையும் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உயர்த்தி துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னாகுமோ, என் சமுதாயத்தார்களின் நிலைமை என்னவாகுமோ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பொழுது உடனே அல்லாஹ் சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கிட்ட சொன்னா, ஜிப்ரீலே, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க. அவங்கள்ட்ட போய் உங்களுடைய இரட்சகன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை சொல்லுங்க. இன்னும் அவங்க எதற்காக வேண்டி அவங்க அழுகுறாங்க என்பதையும் நீங்க கேட்டு வாருங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புனான். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் வந்தாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகளை சொன்னாங்க. இதன் காரணமாக தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லச் சொன்னான், நிச்சயமாக உங்களுடைய சமுதாயத்தார்களுடைய விஷயத்தில் நீங்கள் விரைவில் திருப்தி கொள்வீர்கள். அதாவது உங்களை விரைவில் நான் திருப்தி கொள்ள வைப்பேன். அதாவது நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அவர்கள் நினைச்சு நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி வைப்பான். இன்னும் உங்கள் சமுதாயத்தார்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான் என்ற விஷயத்தை உங்களிடம் அல்லாஹு தஆலா சொல்லி என்னை அனுப்பினான் என்ற விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சொன்னார்கள். இந்த செய்தி தான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இதற்கான தர்ஜிமாக்கள், கூடுதல் செய்திகள், விளக்கங்களை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 424வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 424வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குன்னா குஊதம் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்தவர்களாக நாங்களாக இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நாங்க அமர்ந்திருந்தோம். மஅனா அபூபக்கரின் வ உமரு ரலியல்லாஹு அன்ஹுமா, இன்னும் எங்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இருந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஃபீ நஃபரின், ஒரு கூட்டத்திலே, அதாவது ஒரு கூட்டத்திலேனா அவர்கள் அல்லாத இன்னும் சில நபர்களும் இருந்தார்கள் எங்களோடு என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நாங்க அமர்ந்திருந்த பொழுது அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், இன்னும் சில மக்கள் எல்லாம், இன்னும் சில நபர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அப்பொழுது ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைனி அல்ஹுரினா, எங்களுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துல இருந்து எழுந்து போயிட்டாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, ஃபஅப்தா அலைனா, எங்களின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாகி விட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதமாயிட்டாங்க, ரொம்ப லேட் ஆயிட்டாங்க, இன்னும் வர காணோம். அப்போ ஃபஹஷீனா, அப்பொழுது நாங்கள் பயந்து விட்டோம், நாங்கள் பயம் கொண்டோம். ஐய குத்ததஅ தூனனா, நாங்கள் அல்லாமல் தனியாக சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் ஏதாவது செய்து விட்டார்களா என்று நாங்கள் பயந்து விட்டோம். அப்போ நம்மளோட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்டிச்சு போயிட்டாங்க போல தெரியுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நாங்களாம் பயந்துட்டோம். அப்போ ஃபஃபஸிஅனா, நாங்கள் அப்பொழுது நாங்கள் திடுக்கிட்டு விட்டோம். ஃபகும்னா, அப்பொழுது நாங்கள் எழுந்தோம். ஃபகுந்து, அப்பொழுது நான் ஆகியிருந்தேன். அவ்வள மன் ஃபஸிஅ, அந்த திடுக்கிட்டவர்களில் முதலானவராக நானாக இருந்தேன்.
என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. தெருக்கிட்டு எழுந்தாங்களா இல்லையா, அந்த எந்திரிச்ச அந்த நபர்கள்ல ஆளா நான் இருந்தேன். இப்ப நான் தான் முதல்ல ரசூலுல்லாஹ் வரணும் நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்தவனாக நான் பயந்து நான் எழுந்தவனாக நான் தான் ஃபர்ஸ்ட் ஆகிருந்தேன். அப்போ ஃபஹரஜ்து அப்பொழுது நான் வெளியேறினேன். அப்தகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடியவர்களாக நான் வெளியேறினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியாவது கிடைச்சிடணும், அவர்களை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் என்று ஆதரவைக்கும் நிலையாக நான் வெளியேறினேன். ஹத்தா இறுதியில் அதைத்து ஹாயித்தன் லில் அன்சாரி, ஒரு அன்சாரி சஹாபிக்கான ஒரு தோட்டத்திற்கு நான் வந்தேன். இறுதியாக எல்லா இடத்தையும் தேடிட்டு கடைசியா ஒரு அன்சாரி சஹாபிக்கு உண்டான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல நான் வந்தேன், அந்த தோட்டத்திற்கு நான் வந்தேன். அப்போ வதக்கரல் ஹதீஸ புதூலிஹி இலா கௌலிஹி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கூறினார்கள். பிதூலிஹி அதன் நீளமானதுடன் கூறினார்கள். இலா கௌலிஹி அவர்களின் இந்த சொல்லை எட்டும் வரை கூறினார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், இத்ஹப் நீங்கள் செல்லுங்கள். என்ன பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் செல்லுங்கள். ஃபமன் லகீத வராஅ ஹாதல் ஹாயிதி, இந்த தோட்டத்திற்கு பின்னால் நீங்கள் யாரை சந்தித்தீர்களோ, அப்போ ஷஹது அவர் எப்படி அவர் சாட்சி கூறுவார், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு நாயனும் இல்லை என்பதை அவர் சாட்சி கூறுவார் என்றால் எந்த எந்த நிலையில, முஸ்தைகினன் பிஹா கல்புஹு அவருடைய உள்ளம் என்பது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஷஹாதத்தை கொண்டு உறுதி பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒருவரை நீங்கள் சந்தித்தால், அப்படின்னா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அவர் கல்பு உறுதிப்படுனா என்னது, அவர் உறுதியான நிலையில அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா வார்த்தை வழியாக வாய் வழியாக சொல்றது மாத்திரம் கிடையாது, அவர் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அதை வாயால் மொழிவது, அதுதான் உண்மையான ஈமான். அப்படி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அல்லாஹ் மீது உள்ள அந்த அச்சத்தினால், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு யாரு சொல்வாரோ அவருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு ஃபபஷிர்ஹு பில் ஜன்னதி, சுமணத்தை கொண்டு அவருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த தோட்டத்துக்கு வெளியே யாராவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லி சாட்சி கூறுவதாக நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்க சுவனத்தை கொண்டு சுப செய்ய சொல்லுங்கன்னா, சுவனம் என்பது அவரை அடையக்கூடியதாக இருக்கும். அப்போ அவர் சுவனத்தில் அடையக்கூடியவராக, சுவனத்திற்கு செல்லக்கூடியவராக இருப்பார், சுவனவாசியாக இருப்பார் என்பதை நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க என்ற ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இதுதான் 424வது ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த தோட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சாங்க. சந்தித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, யார் அந்த மன உறுதியோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைய அவரு சாட்சி கூறுவதாக யார் இருப்பாங்களோ அவருக்கு நீங்க சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப சுவனம் என்பது இவருக்கு சொந்தமாக கூடியதாக இருக்கும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஷஹாதத்து சொன்னாலே சொர்க்கம் என்றால் இந்த அளவிற்கு அல்லாஹ் மீது நாம் ஆதரவு வைக்க வேண்டும். பாவம் செய்து விட்டோமே சொர்க்கம் கிடைக்குமா என்று பயப்படாமல் அல்லாஹ் மீது சொர்க்கம் அல்லாஹு தஆலா நமக்கு கண்டிப்பாக தருவான் என்று ஆதரவு வைக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். அதனால் நீங்கள் அல்லாஹ் மீது ஆதரவு கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக சொல்ல வருகிறார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 425வது ஹதீஸை நம்ம பார்ப்போம்.
அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டு மறுபிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما ஆஸ் என்பவருடைய மகன் அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீடுது, இன்னொன்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. அவங்க சொன்னாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலா கவுலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹுடைய சொல்லை அவர்கள் ஓதினார்கள். என்ன சொல்லு? ஃபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன அந்த சொல். அப்போ அந்த சொல்லை, அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதினார்கள் என்று சொல்றாங்க. அந்த ஆயத் என்ன? ربي إنهن أضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்து. அப்போ இந்த ஆயத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சொல்லாக இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய இரட்சகனிடத்துல தன்னுடைய ரப்பிடத்தில் சொன்ன இந்த சொல்லை தான் அல்லாஹு தஆலா திருமறையில் பதிவு செய்து தருகிறான். அப்போ அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காமித்தார்கள் என்று சொல்றாங்க. அப்போ இதற்கான அர்த்தம் என்ன? ரப்பி என்னுடைய இரட்சகனே, இன்னஹுன்ன நிச்சயமாக அவைகள் எல்லாம் அவ்வளல்ன கதீரம் மினன் நாசி மக்களிலிருந்தும் அதிகமானோரை அது வழிகேட்டில் ஆக்கிவிட்டது. இன்னும் ஃபமன் தபிஅனி எனவே யார் என்னை பின்பற்றுவாரோ ஃபஇன்னஹு மின்னி அவரே என்னை சார்ந்தவராக ஆகுவார். நிச்சயமாக அவர் என்னிலிருந்தும் உள்ளவராக இருப்பார். அப்போ என்னை சார்ந்தவராக இருப்பார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி தருவார்கள். அப்போ மக்கள் அதிகமானோர் அந்த விஷயமானது அவைகளானது வழிகேட்டில் தள்ளிவிட்டது, வழிகெடுத்து விட்டது. அதனால என்னை யார் பின்பற்றுவாரோ ஃபைன்னஹு மின்னி அவரை என்னை சார்ந்தவராக இருப்பார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொன்ன அந்த ஆயத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஆயத்தா அமைச்சான். அந்த ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காமித்தார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்து முழுவதுமாக இங்க பதிவு செய்யப்படல. இதற்கப்புறம் ஒரு வார்த்தை வரும், வமன் அஸ்வானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம் என்பதாக. அப்போ வமன் அஸ்வானி இன்னும் யார் எனக்கு மாறு செய்தார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்போ அவர் எனக்கு மாறு செய்து விட்டால் என்று சொன்னாலும் அவர்களை நீ தண்டித்து விடாதேயா அல்லாஹ், ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம் நிச்சயமாக நீயே மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டவனாகவும் இருக்கின்றாய் என்று தன்னுடைய உம்மத்திற்காக தன்னுடைய சமுதாயத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். இப்ராஹிம் சூரத் இப்ராஹிம்ல இந்த ஆயத்தானது 36வது ஆயத்தாக சூரத் இப்ராஹிம்ல பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வகௌல ஈசா இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்லான இந்த ஆயத்து, இந்த ஆயத்தானது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காமித்தார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. அந்த ஆயத்தானது இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ صدق الله العظيم. இப்போ இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? இன் துஅذிபுஹும் அல்லாஹ்வை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வே நீ அவர்களை தண்டித்து விட்டால், நீ அவர்களை வேதனை செய்வேன் என்றால் ஃபஇன்னஹும் எனவே அவர்களாகிறவர்கள் நிச்சயமாக அவர்களாகிறவர்கள் இபாதுக உன்னுடைய அடியார்களாக இருக்கின்றார்கள். வயின் தஃபிர் லஹும் இன்னும் அவர்களுக்கு நீ மன்னித்து கொடுத்தால் என்று சொன்னால், அப்ப அவர்களை நீ மன்னித்தால் ஃபஇன்னக எனவே நிச்சயமாக நீ அன்தல் அசீசுல் ஹக்கீம் நீயே ஞானமுள்ளவனும் கண்ணியமானவனும் நீயே இருப்பாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்ப அவங்களை நீ அதாபு செஞ்சேன்னு சொன்னா அது சரி கிடையாது யா அல்லாஹ், அவர்கள் உன்னுடைய அடியார்களாக இருக்கிறாங்க. அதனால நீ அவர்களை மன்னித்து விடுயா அல்லாஹ். அவர்களை நீ மன்னிப்பதன் மூலமாக நீ ஒரு கண்ணியமிக்கவனாகவும் நீ ஒரு நுணுக்கமிக்கவனாகவும் நீ இருப்பாயா அல்லாஹ் என்று
அல்லாஹ்வை ஷுக்குரு செய்யும் விதமாக இந்த வார்த்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொன்னாங்க என்ற செய்தியை இங்க நமக்கு சொல்லித் தராங்க. அப்ப இந்த ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காமித்தார்கள். அப்போ இந்த 2 ஆயத்தையும் ஓதி காமித்தார்கள் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்போ இந்த 2 ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி காமித்ததற்கான காரணம் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்காக மன்னிப்பு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்காக மன்னிப்பு கேட்டாங்க. அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்காக மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆனா அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான்னு தெரியல. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுதார்கள் என்ற விஷயத்தை இங்க நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல் மாஇதா சூரத்துல் மாஇதால 118வது ஆயத்தாக சூரத்துல் மாஇதாவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்தை ஓதி காமித்து ஃபரஃபஅ யதைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தினார்கள். வகால உயர்த்தி இன்னும் சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயத்தின் நிலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக்கொண்டு வபக்கா இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழுதார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னாக போகுதோ என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அழுது கொண்டு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த சமயத்துல ஃபகால லஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கேட்டான். யா ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே, ஜிப்ரீலே, இத்ஹப் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். ரப்புக, இன்னும் உங்களுடைய இரட்சகன், அஅலமு, அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை நீங்க சொல்லுங்க. இன்னும் ஃபஸல்ஹு, அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்க கேளுங்க. மா யுப்கீஹி, அவர்களை அழ வைத்த ஒன்று என்ன என்பதை நீங்க கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உங்களுடைய இரட்சகன், உங்களுடைய ரப்பான் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், இன்னும் உங்களை அழ வச்சது எது, நீங்க எதற்காக வேண்டி அழுவுறீங்க என்பதையும் நீங்கள் கேட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னான். அப்போ ஃபஅதாஹு ஜிப்ரீலு, அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். பிமா கால, எதை கூறினார்களோ அதை கொண்டு அறிவித்தார்கள். அதாவது உம்மத்தி உம்மத்தி என்று என் சமுதாயம் மன்னிக்கப்படுமா என்ற கவலையில் அழுததை கூறினார்கள். வஹுவ, இன்னும் அல்லாஹு தஆலா ஆகிறவன், அஅலமு, அதிகம் அறிந்தவனாக இருக்கிறான், எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான். அதாவது அனைத்தையும் அறிந்துதான் வேண்டுமென்றே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் அல்லாஹு தஆலா. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்புப்படுத்துவதற்காக என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஃபகால அல்லாஹு தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், யா ஜிப்ரீலு, ஜிப்ரீலே, இத்ஹப் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையில் நீ செல் என்பதாக என்னை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னும் ஃபகுல், அப்பொழுது நீ சொல்லு, இன்னா சதுர்லீஹி லனுர்லீக ஃபீ உம்மத்திக, உங்களுடைய சமுதாயத்தார்களுடைய விஷயத்தில் விரைவில் நாம் உம்மை பொருந்திக் கொள்வோம் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் வலா நசூக, இன்னும் நாம் உங்களுக்கு தீங்களிக்கவும் மாட்டோம் என்பதையும் என்னிடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பினான் யா ரசூலல்லாஹ் என்ற விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட வந்து சொன்னார்கள். இந்த விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி உம்மத்துடைய இந்த நிலைமையை நினைத்து பார்த்து அழுது கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு ஆறுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குறான். அது என்ன ஆறுதல்னா, உங்களுடைய சமுதாயத்தின் விஷயத்தில் நீங்க பயப்படாதீங்க யா ரசூலல்லாஹ், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் விரைவில் நீங்கள் திருப்தி கொள்ளக்கூடியவர்களா இருப்பீங்க, உங்கள் சமுதாயத்தை நினைத்து நீங்க பெருமைப்படக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன். இன்னும் உங்களுக்கு நான் தீங்கிழைக்கவும் மாட்டேன். அதாவது
அதாவது உங்களுடைய சமுதாயத்தார்களுக்கு நாங்கள் தீங்களிக்கவும் மாட்டோம், அவர்களை நாம் ஆதரிக்கக்கூடியவராக தான் இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், உங்களுடைய உம்மத்தார்களை நாங்க தீங்களிக்க மாட்டோம், உங்கள் உம்மத்தார்களை நான் காப்பாற்றக்கூடியவனாக இருப்போம், அப்போ அவர்களை நான் ஆதரிக்கக்கூடியவனாக இருப்பேன். அதனால் நீங்கள் எதற்காக வேண்டியும் பயப்படாதீங்க, அதனால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையான ஆதரவு வையுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்ப இந்த ஒரு கருத்தானது இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய இன்றைய பாடத்துல இந்த 424வது ஹதீஸ், இந்த 425வது ஹதீஸ் என்ற இந்த 2 ஹதீஸுகளை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையாக நம்ம பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 426வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.